சுவாமிக்கு விளக்கேத்துறது, வீட்டுக்கு சாம்பிராணி போடுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது. இதெல்லாம் எப்படி ஒரு சிம்பிள் டாஸ்க் bringing you positivity. அதே மாதிரி தான் ஜர்னலிங். A simple task bringing you mental clarity and peace. Words don't capture, they release. This is the story about how I journal, a slow living habit that I never gave up. Over the years, my journals have grown with me. இது எல்லாமே நான் எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக கிடையாது. சிலது எவ்ரிடே யூஸ் பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த ஜர்னல்ஸ் வந்து மூடை பொறுத்து இல்லை பர்பஸை பொறுத்து தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ஜர்னலிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் இஃப் யூ ஃபீல் த ப்ரெஷர் டு யூஸ் இட் டெய்லி, ஜஸ்ட் லெட் இட் கோ. இட்ஸ் நாட் அ சோர், இட்ஸ் அ டூல். புரியுது? மார்னிங்கில் குழந்தைகள், குக்கிங், ஆஃபீஸ், ஈவினிங்கில் ஹோம்ஒர்க், எப்போ டைம் கிடைச்சாலுமே ஃபோன் எடுத்து டூம் ஸ்க்ரோலிங் பண்ண தான் நமக்கு தோணும். அந்த 5 நிமிஷம்லாம் 50 நிமிஷமா எப்படி ஆயிடுறதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. And that's exactly why journaling has been my way out of this loop. 2017ல ஃபர்ஸ்ட் பிளானர்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் புல்லட் ஜர்னலிங், ஸ்கிரிப்டிங், கிராட்டிடியூட் ஜர்னல்னு இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். மிராக்கல் மார்னிங்னு ஒரு புக், அது படித்து தான் இந்த கான்செப்ட் பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி த சீக்ரெட், இதுலேருந்து விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கிட்டேன். இந்த 2 கான்செப்ட்ஸ் தான் இது வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரண்ட்டாக 2025ல என்கிட்ட இருக்கிற ஜர்னல்ஸ் அண்ட் ஹவு அண்ட் வென் ஐ யூஸ் இட் பார்க்கலாமா? இட்ஸ் மண்டே மார்னிங் அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ பிளானர் அப்டேஷன் தான். இது பண்ணுறதுனால இந்த வீக்கில் எந்தெந்த டாஸ்க் முக்கியமாக ஃபார் மீ பர்சனலி, அது வந்து மோஸ்ட்லி இட் வுட் பி ரிலேட்டட் டு ஒர்க் அசைன்மெண்ட்ஸ், இதெல்லாம் தான் எழுதிக்குவேன். என்ன விஷயம்னா, ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் சம்ஒன், ஐ ஒர்க் ஃபார் மை செல்ஃப். அதனால ஒரு ரிப்போர்ட்டிங் ஹெட் கிடையாது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஆனால் ஒரு பிளானர் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஃபார் யூ. இட் கீப்ஸ் யூ இன் செக், ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் இன்கம்ப்ளீட் டாஸ்க். நீங்கள் ஹோம் மேக்கரோ இல்லை ஒர்க்கிங் உமனோ அது முக்கியம் கிடையாது. வாட் இட் இஸ்னா, யுவர் மைண்ட் இஸ் ஃபார் ஹேவிங் ஐடியாஸ், நாட் ஹோல்டிங் தெம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கோல்ஸ் இருக்கலாம். சிம்பிள் எவ்ரிடே டு டூ லிஸ்ட்டு, நிறைய வாட்டி இது பண்ணும் அது பண்ணணும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் முக்கியமான நேரத்தில் மறந்துடுவோம். ஸோ வென் யூ டேக் டைம் அவுட் டு டம்ப் இட் ஆல், யூ வுட் நெவர் ஃபர்கெட் இட். And for that purpose, I use such kind of planners. By the way, இந்த வீடியோவில் காமிக்கிற எந்த ஜர்னல், ஸ்டேஷ்னரிஸ் எதுவுமே ஸ்பான்சர்ட் கிடையாது. நான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன பெனிஃபிட் ஆகுதோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2025ல யூஸ் பண்ணுறது வந்து Atelier Niora. I hope I'm pronouncing it right. இந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் and by far it's been the best. நான் வந்து ஹை அண்ட் பிராண்ட்ஸ் லைக் இங்க் பக்கெட், அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லைக் சப்பர் ரூம் பிளானர்ஸ், அவ்வளோ ஏன் நானே டிஜிட்டல் பிளானர் பண்ணியிருக்கேன், நான் புல்லட் ஜர்னலிங்கும் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் 2024ல வந்து லைஃப் அரோமா பிளானர் யூஸ் பண்ணினேன். இஷா, ஷீ இஸ் ஆக்சுவலி அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஸோ இப்போ வர பிளானர்ஸ் இட் ஆல் டபுள்ஸ் டவுன் ஆஸ் அ ஜர்னல் டூ. இட் ஹேஸ் ஸோ மெனி ப்ராம்ப்ட்ஸ் டு ஹெல்ப் யூ இன் அச்சீவிங் யுவர் கோல்ஸ், யுவர் ட்ரீம்ஸ். அதில் வர ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கூட ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஆனால் அதுதான் எனக்கு பிரச்சனையாயிடுது. So many things, it totally got to my head, overwhelmed ஆயிட்டேன். என்னால் ட்ராக் வச்சுக்கவே முடியல. தட்ஸ் வை ஆகஸ்ட் 2024ல ஐ ஷிஃப்டட் டு அ காமன் பிளேஸ் நோட் புக். இது சும்மா அமேசான்லேருந்து ஒரு புல்லட் ஜர்னல் வாங்கி ஐ லிட்ரலி ஸ்டார்டட் டம்பிங் எவ்ரி திங் இன் டு இட். இங்கெல்லாம் நான் போனேனோ இது என் கூட எல்லா இடத்துக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் வந்து மந்த்லி பிளானிங்லேருந்து கிராட்டிடியூட், மூட் ஸ்கிரிப்டிங், ஐடியாஸ், புக் ரிவ்யூஸ், லிட்ரலி யூ நேம் இட் அண்ட் ஐ ஹவ் ரிட்டன் இன் இட். அதாங்க விஷயம். ஜர்னலிங் isn't about following trends. If it genuinely helps your personal growth, stick to it. If it doesn't, change it. இப்படி தான் யூஸ் பண்ணணும், அப்படி தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. அதே மாதிரி if it is not working for you, simply ditch it. அதில் கில்ட்டே ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கு அந்த பிளானர் ஒர்க் ஆகலையா, ஸோ ஐ சிம்பிளி டிச்ட் இட் இன் 2024 அண்ட் ஸ்டார்டட் யூஸிங் திஸ் சிம்பிள் காமன் பிளேஸ் நோட் புக். அவ்வளோதான் விஷயம். If you are just starting out, ஒரு காமன் பிளேஸ் ஜர்னல்லேருந்து ஆரம்பிங்க. A place where you can literally write anything and everything and then you can branch out depending upon your interest. அண்ட் ஜர்னலிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வகையான ஸ்டிக்கர்ஸோ வாஷி டேப்ஸோ எதுவுமே வேண்டாம்.
நான் சொன்னேன் இல்லையா, எஷா ஃப்ரம் லைஃப் அரோமா வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு. ஸோ திஸ் இயர் ஷி சென்ட் மீ ஹர் 2025 ஜர்னல் கம் பிளானர். அது கூட அவள் லான்ச் பண்ண ஸ்டிக்கர் செட்டும் சென்ட் பண்ணியிருந்தா. ஸோ ஐ எம் யூசிங் தேட் ஒன்லி. அண்ட் இந்த ப்ளூ ஒன் தெரியுதுல்ல, இது வந்து பொண்ணுக்கு ரீசெண்டாக ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டில் கிடச்சிது. பர்த்டேயோட ரிட்டர்ன் கிஃப்ட்டில் கிடச்சிது. ஸோ அவள்கிட்டருந்து நான் சுட்டுட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து கோல்ஸ் ஜர்னல் விச் ஐ எம் யூஸிங் ஃபார் மை பின் இன்ட்ரெஸ்ட் பிளானிங். இந்த வருஷம் என்னோட மெயின் ஃபோக்கஸ் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தான், பின் இன்ட்ரெஸ்ட்டில் க்ரோ ஆகணும் தான். ஸோ எவ்ரி மண்டே எப்படியாவது பின் ஸ்கெடியூல் பண்ணுவேன். அண்ட் திஸ் புக் ஹெல்ப்ஸ் மீ ட்ராக் இட் ஆல் இன் ஒன் பிளேஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் டிஜிட்டலாக கூட பிளான் பண்ண முடியும். ஆனால் லெட்ஸ் பி ஆனஸ்ட் ஹியர், ஒரு வாட்டி ஃபோன் எடுத்தோன்னா சும்மா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணலாமே, யூடியூப் ஸ்டுடியோ பார்க்கலாமே, என்ன இமெயில் வந்திருக்கு, அப்படியே எதுக்கு ஃபோன் எடுத்தோமோ நிறைய நேரத்தில் அதே மறந்து போயிடுறோம். தட்ஸ் வை நான் நோட் புக்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் வாட் ஐ டூ எவ்ரி மண்டே. என் 2025 பிளானரும் பின் ஜர்னலிங்கும் அவ்வளோதான். அடுத்தது நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது என்னோட புக் ஜர்னல் தான். இன்ஃபேக்ட் இது நான் இந்த இயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணினேன். பிஃபோர் திஸ் காமன் பிளேஸ் நோட் புக்குன்னு ஒன்று சொன்னேன்ல, அங்கே தான் ரிவ்யூஸு நோட்ஸு எல்லாமே எழுதினேன். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் டூ ஸ்கேட்டர்ட் அண்ட் ஐ நீடட் அ செப்பரேட் புக் ஜர்னல். ஸோ ஒரு சின்ன டுட்டோரியல் ஆன் ஹவ் ஐ டூ இட். ஸோ கூகுளில் இல்லை பின் இன்ட்ரெஸ்ட்டில் போய் எந்த புக் ரீட் பண்ணிட்டேனோ அந்த புக்கோட பேர் போட்டு அதுக்கு பின்னாடி அஸ்தட்டிக்ஸ்ன்னு போட்டு அதில் வர இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி canva.comல போய் ஒரு கொலாஜ் பண்ணிப்பேன். அதை வந்து ஒரு ஸ்டேஷ்னரி கடையில் போய் பிரிண்ட் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சைடில் இமேஜும் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் சைடில் வந்து அந்த புக் பற்றினோட ரிவ்யூஸ், why I read this book, when did I start and finished, when was the book published, அந்த மாதிரி சில திங்ஸ் எனக்கு வேணுங்கிற விஷயம் எழுதிப்பேன். பட் ஆஃப்டர் அ வைல் இட் ஸ்டார்டட் டேக்கிங் டூ மச் ஆஃப் மை டைம். ஸோ ஜூன் மாதத்துலேருந்து நான் கொஞ்சம் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ புக் கவர் மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடில் ரிவ்யூ மட்டும் எழுதினேன். சிம்பிள் அண்ட் ஈஸி. அண்ட் இதுதான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஜர்னலிங். You can absolutely change anything and everything at any time. This is your personal area. நீங்கள் யாருக்கும் எதுக்குமே இது காமிக்க வேண்டாம். ஸோ ஒரு புக்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு வந்து உங்கள் சாய்ஸ் தான். இந்த இயர் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்ஸும் கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஸ்டார்டட் ஸ்கிராப் புக்கிங் அஸ் வெல். அகேன் இதை எவ்வளோ நாள் கடைப்பிடிப்பேன்னு தெரியாது எனக்கு. அதனால செப்பரேட் புக் பண்ணாமல் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட் இன் மை ரீடிங் ஜர்னல் இட் செல்ஃப். இதுக்கும் எதுவுமே நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கேருந்து திங்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். லைக் திஸ் டிஷ்யூ பேப்பர் இஸ் ஃப்ரம் அ கேஃபே, திஸ் புக் மார்க் இஸ் ஃப்ரம் ஹிகின் பாட்டம்ஸ், இந்த ஹார்ட்ஸ் வந்து ஒரு டீ கப்லேருந்து பண்ணியிருக்கேன். ஸோ எந்த நாள் கேப்சர் பண்ண போகிறோமோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக டே ஃபுல்லாக இருந்து தூக்கி போடணும்னு நினைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து புக்ஸில் ஸ்டிக் பண்ணிடுவேன். that's how I do scrap booking. Honestly, this is the most creative thing I have ever done. ஒரு ஸ்கிராப் புக்கிங் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ மினிமம் ஆஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட். அதனால இதை மோஸ்ட்லி சாட்டர்டேஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு டைம் எடுத்து பண்ணுவேன். ஐ டோன்ட் டூ இட் இன் அ ரஷ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த ஆக்டிவிட்டி ஸ்லோஸ் மீ டவுன். நமக்கு பிடிச்ச பாட்டு பேக்ரவுண்டில் போட்டு இது பண்ண ஆரம்பிக்கும் போது யூ கோ இன் டு அ ஜென் மோட், இன் டு அ ஃப்ளோ. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இட் மேக்ஸ் யூ ஃபீல் லைட் ஹார்ட்டட் பை த எண்ட் ஆஃப் இட். பெஸ்ட் பார்ட் வந்து நோ டூம் ஸ்க்ரோலிங். பீயிங் அ கண்டென்ட் கிரியேட்டர் என் ஃபோன் யூசேஜ் சத்தியமாக ரொம்ப ஜாஸ்தி தான். அதனாலேயே ஐ ஃபைண்ட் வேஸ் டு கீப் மை செல்ஃப் ஆக்கியபைட் வித் திங்ஸ் தட் காம்ஸ் மீ டவுன். அண்ட் இது ஒரு செம்மையான ஸ்லோ ஆக்டிவிட்டி விச் ஐ எம் அப்சல்யூட்லி லவ்விங் இட். இதோட எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது அடடா நம்மளா இது நம்பவே முடியல, இவ்வளோ அழகாக ஒரு பேஜ் பண்ணியிருக்கோன்னு எனக்கே நம்ப முடியாதனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். இட் ஹோல்ட்ஸ் மீ இன் த ப்ரெசன்ட் மோமெண்ட். ஓகே, ஹியர் இஸ் சம்திங் விச் ஐ டோட்டலி ஃபார்காட். இந்த வீடியோ பண்ணும்போது தான் ஞாபகம் வந்தது. ஐ ஆல்சோ டூ அ பகவத் கீதா ஜர்னலிங். பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பட் பேசிக்லி நான் பகவத்கீதை ரீட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன புரியறதோ அந்த தாட்டை தான் நான் ஒரு ஜர்னலில் எழுதுவேன். I don't write it word by word, just what I feel, what I understood. This is another activity that keeps you grounded, keeps you in the present. இப்போ ஒரு வேர்ஸ் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஐ ஸ்டாப் அண்ட் திங்க். எனக்கு இதால் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன அக்செப்ட் பண்ணணும், அதுதான் ரிஃப்ளெக்ஷன்ஸ். Sometimes it even answers questions I have in my own life. And the best part, night timeல குழந்தைகளுக்கு இது ஒரு கதை மாதிரி சொல்லும்போது even they are kind of so much interested into it. So it's not just a habit, it's become a way of thinking. It calms me down, it gives me clarity. முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. Do it whenever you find time.
நெக்ஸ்ட் ஒரு ஜர்னல் ஃபார் மை growth பிளான். பேசிக்லி எனிதிங் ரிலேட்டட் டு மை கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னி. என்ன ஐடியாஸ் இருந்தாலும், கோல்ஸ், பிளான்ஸ் எல்லாமே இதில் தான் எழுதுவேன். And finally, the most important one, this isn't a journal. This is like my life in a book form. நீங்க நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க என்கிட்ட, நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் எழுதலாமா? எஸ், அஃப்கோர்ஸ். அண்ட் இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது இந்த புக். நெகட்டிவோ பாசிட்டிவோ, ட்ரீம்ஸ், ஆஸ்பிரேஷன், ஸ்ட்ரகிள்ஸ், சக்ஸஸ், எவ்ரிதிங். திஸ் இஸ் லைக் அ மினி மீ. திஸ் புக் ஹோல்ட்ஸ் இட் ஆல். எப்போல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் சந்தோஷமாக இருக்கணும், இல்லை ரொம்ப துக்கமாக இருக்குமோ, திஸ் புக் பிகம்ஸ் மை கம்ஃபர்ட் ஜோன். Because when you can't speak, write it down. ஆனால் ஒரு விஷயம், I never reread this book, you know. When you put a negative thought or word inside, it carries its own aura. And நீங்கள் manifestation இல்லை visualizationலாம் practice பண்ணும்போது, you know you shouldn't bring that back into your life. So I simply write it down and leave it there. That's it. மறந்தே போயிடுவேன் அதை பற்றி. And lastly, ஒரு குட்டி ஸ்டிக்கர் ஜர்னல். This is me and my daughter's bonding book. அவகிட்ட இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எடுத்துகிட்டு we create small stories within this book. அந்த ஸ்டிக்கர்ஸை வச்சுட்டே ஒரு சின்ன ஸ்டோரிஸ் மாதிரி பண்ணி ஸ்டிக் பண்ணிப்போம். நோ நத்திங் சீரியஸ், ஜஸ்ட் ஸ்பெண்டிங் டைம் டுகெதர். ஸோ திஸ் இஸ் another form of journaling. அதனால தான் நினச்சேன் உங்களுக்கு காமிக்கலான்னு. ஸோ இவ்வளோ தாங்க, திஸ் இஸ் மை ஜர்னலிங் ஜர்னி. எதுவுமே ஃபேன்சி இல்லை, ஒரு சிம்பிள் புக் அண்ட் பென். யூஸ்வலி ஐ ப்ரிஃபர் ஹார்ட் பவுண்ட் புக்ஸ், அவ்வளோதான். மிச்சப்படி பெரிய க்ரைட்டீரியாலாம் எதுவுமே கிடையாது. எப்போ நான் என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேனோ, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ டு நாட் யூஸ் எனி ஸ்டிக்கர்ஸ். மனசில் இருக்கிறது யோசிக்காமல் எழுதுறது தான் ஜர்னலிங். இட்ஸ் லைக் டாக்கிங் டு அ ஃப்ரெண்ட் அண்ட் தட் ஃப்ரெண்ட் பீயிங் யோர் செல்ஃப். ஸ்க்ராப் புக்கிங்க்கும் சொன்ன மாதிரி அன்றைக்கி நடக்கிற திங்ஸ், வாங்குகிற மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஃபுல் டே. மிச்சப்படி காசு கொடுத்து ஸ்டிக்கர்ஸோ இல்லை வேறு ஏதாவது வாஷி டேப்ஸோ அந்த மாதிரிக்கெலாம் இப்போ வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது அவ்வளோ. ஆனால் அதே மாதிரி எப்போல்லாம் ஒரு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பார்க்குறேனோ அதெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுப்பேன். இந்த பீஸ் வந்து பிரெட் பேக்கெட்டோட கவர். என் பசங்க புக் மார்க்லேருந்து எடுத்த ரெயின்போ. இது பில்ஸ்பரி பாக்ஸ்லேருந்து எடுத்தது. ஸோ இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம பண்ண பகவத்கீதா ஜர்னலிங்கோட ஃபயர் ஃப்ளைஸ் வந்து என் பொண்ணோட மேக்சினில் வச்சுருந்தா. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பாக்ஸில் வச்சுப்பேன். எப்போ எந்த திங்ஸ் யூஸ் ஆகும்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த எண்ட் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு பரபரன்னு போயிட்டு இருக்கிற டேயை ஸ்லோ ஆக்கிறதுக்கு தான். இட் கிவ்ஸ் அஸ் கிளாரிட்டி. நமக்கு இந்த மூமெண்ட் ஆஃப் லைஃப்பில் என்ன வேணும்னு காமிக்கிறதுக்கு ஒரு வே. ரொம்ப பேசிக். அமைதியான ஒரு இடத்துல ஒரு புக் அண்ட் பென். யோசிக்காதீங்க. எழுதும் போது பென்னை வந்து புக்லேருந்து எடுக்காதீங்க. அப்படியே எழுதிட்டே இருங்க. உங்களுக்கே அறியாமல் உங்கள் மனசுக்குள்ளேருந்து நிறைய விஷயம் யூ வில் புட் இட் அவுட் ஆன் டு தட் பேப்பர். பிகாஸ் வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். வேர்ட்ஸ் கேன் ஹர்ட், வேர்ட்ஸ் கேன் ஹீல், வேர்ட்ஸ் கேன் கம்ஃபர்ட். நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத விஷயம் we can write it to ourselves. Sometimes that's all we need. என்ன வேணாலும் எழுதி பாருங்க. Sometimes you will get so many questions, so many answers that you didn't know existed within yourself. Write to reflect, write to release, write for you.